அஸ்ஸலாமு அலைக்கும். மக்காவிலிருந்து உங்கள் முஹம்மது. இந்த தகவல் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜிங்களுக்கு இப்போ மக்காவில் என்ன சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குன்றது தெரியணுன்றதுக்காக இந்த தகவலை போட்டு சவுதி கவர்மெண்ட் இப்ராஹிம் கலீல் ரோட்ல லெஃப்ட் சைடில் வரக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ், சொல்லப்போனால் எல்லா ஹோட்டலுக்குமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நிறைய ஹோட்டல்ஸை இடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமாதத் ஜஹப் இந்த ஹோட்டலை இன்னும் 2-3 நாளில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலை முற்றிலுமாக இடிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இடிக்கவும் போகிறாங்க. இதே போல நிறைய ஹோட்டல்ஸை இப்ராஹிம் கலீல் ரோட்ல சவுதி கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விரிவாக்கத்திற்காக இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தார் தியாஃபா, எம்ஆர் அந்தலூஸ் இது போல பெரிய பெரிய ஹோட்டல்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவும் போடக்கூடிய புர்ஜல் ரயான், ரைதல் கயிர் போன்ற ஹோட்டல்களுக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல அரிஜல் பலா, தாவா அல் கலீல் போன்ற ஹோட்டல்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. இந்த பதிவு எதுக்காகனா, மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தெரியணும். பட்ஜெட்ல புக் பண்ணக்கூடிய மக்கள் நடந்து வர தூரத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அது ஒரு காலம் நடக்காது. ஏன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸை சவுதி கவர்மெண்ட் மூடினதுனால மிச்சம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே பிரைஸ் ரொம்ப அதிகமா ஆக்கிட்டாங்க. அதனால பட்ஜெட்ல புக் பண்ணீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இப்போ நீங்க முன்னாடி